எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். நான் சொன்னேன்ல இன்னைக்கு வந்திருக்கிறது ஒரு ஸ்பெஷல் பிளேஸ். ஆமாம், நான் சொன்னேன்ல நிறைய எனக்கு எமோஷ்னலாக கரெக்டான கோயில் இருக்கும்னு. அதில் ஃபஸ்ட்டு கோயில் முதலக்குளம் கருப்பு கோயில். ஏன்னா மாமாவோட ஃபஸ்ட்டு லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்த கோயில் இதுதான். லவ் பண்ணதுக்கப்புறம் அம்மாச்சி ஓகே சொல்லி பூ வச்சது இங்கே தான். நான் அப்படி நின்று அம்மாச்சி இப்படி நின்னாங்க. கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் முதல்ல வந்த கோயில் இதுதான். ஸோ கன்சீவ் ஆனதுக்கப்புறம் வருது முதல் கோயில். ஸோ ரொம்ப 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 ஸ்பெஷல் அந்த கோயில் எனக்கு. லவ் பண்ணும்போது கூப்பிட்டு வந்து அப்புறம் பூ வைக்கிறது, இங்கே வச்சு பூ வச்சு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறம் கல்யாணம் முடிச்சுட்டு அப்புறம் இன்றைக்கி குழந்தையோட வந்துருக்கும். ஸோ அடுத்த வருஷம் குழந்தையோட வந்துடும், கையில் தூக்கிட்டு வந்துடும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஷையாக தான் இருக்குது. சுற்றி என் சொந்த பந்தம்லாம் நிற்கிறாங்க. ஸோ எல்லோரும் பார்க்குறாங்க. இது முதலக்குளம் கருப்பு கோயில். ரொம்ப துடியான சாமி, காவல் தெய்வம். இங்கிட்டு இருக்க எல்லா ஊர்லேயும் பார்த்திங்கன்னா இருக்கும். நாங்களே நிறைய ரீல்ஸு ஃபோட்டோஸ்லாம் இங்கே எடுத்து போட்டுருக்கோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி ரொம்ப நாளுக்கு அப்புறம் இங்கே வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமான நிகழ்வு. உங்களுக்கு ஒவ்வொன்றா அப்படி கோயிலை சுற்றி காட்டுறேன். எல்லா பக்கமும் அருவா மணி இப்படி இருக்கும். எல்லாம் அவங்கவுங்க வேண்டுதலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கட்டியிருப்பாங்க. இன்னும் நிறைய அவங்களுக்கு காட்டுறேன். ஆமாம், இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு கெடா விருந்து வேறு இருக்குது. ஸோ அதையும் உங்களுக்கு நாங்கள் காட்டுறோம். புரியுது. நான் வாங்கிக்கோ. கிடாவெட்டு நடந்துகிட்டே இருக்கும். சுற்றி பந்தி. கருப்பு கோயில் கிடா சாப்பிடாமையா கறி சாப்பிட்டு போவோம். ஸோ அதனால் பந்தியில் உட்காந்தாச்சு. ஸோ இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். என்னென்ன சாப்பிட போகிறோம் என்பதை உங்களுக்கு நான் காட்டுகிறோம். நண்பர் கேசரிலேருந்து ஆரம்பிச்சது முட்டை, தயிர், வெங்காயம். என்னதுண்ணா? மட்டன். ஓகே, கொஞ்சமா அவ்வளோதானே. நன்றி. முட்டை எடுத்துருக்காங்க. ஸோ அதனால் கிடா வெட்டி பிளான் பண்ணி அண்ணா போதும்ண்ணே. இவ்வளோதானே. தேங்க்ஸ். வெங்காயம் சாப்பிட்டாங்க. இல்லையா, சாப்பிட்டு வாங்கிக்கிறேன் நான். என்னதுண்ணா அது? வெறும் குழம்புண்ணா. கொஞ்சமா அப்பா அடிச்சுடு எலும்பு குழம்பு. சாப்பிட்டு அடிப்போம். சாப்பிடுவோம். டீட்டெயிலாக சொல்லுங்கள். ஆமாம், கோயிலுக்கு யார் வந்தாலும் சாப்பிடலாம். ஆமாம் ஆமாம், நீங்கள் சாமி சாப்பாடு அப்படி தான் கிடச்சிருக்கு. கோயில் இந்த மணி லைட்டாக ஒட்டி இருக்குமா? ஓகே. சரியான சாப்பாடு, கடாக்கறி விருந்து. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய அருவாலாம் வச்சுருப்பாங்க. ஒவ்வொருத்தர் வேண்டுதலுக்கு ஏற்ற மாதிரி அருவா படைக்கிறது. கேட்டிங்கன்னா எவ்வளோ பெரிய அருவா இருக்குன்னு. ஆமாம். ஸோ அந்த மாதிரி இது எல்லாமே ஒவ்வொரு சாமி. ஆமாம், இங்கே நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா உருவமற்ற சாமி தான் இருக்கும். கல்லை வச்சு தான் வழிபடுவாங்க. இங்கே தென் மாவட்டங்களில் நிறைய கோயில்களில். இங்கே ஆதிசிவனே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கல் தான். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இன்றைக்கி முதல்ல கருப்பு கோயில் பார்த்துருப்பீங்க, ரொம்ப பிடிச்சிருக்கும். அப்புறம் இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் இருக்குது. நச்சுனா இங்கே இந்த காசு வெட்டி போடுவாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த இது இந்த பாருங்க, இந்த காசுலாம் வெட்டி போட்டிருக்காங்க. ஒரு கல்லை வச்சு அடித்து
இந்த காசு வெட்டி போடுவாங்க. யாராவது ஒருத்தவங்க கடைக்காரங்க தரல அப்படின்னா அந்த பக்கமே நம்ம போகக்கூடாது. வேணாம் வேணாம். நான் சின்ன வயசில் இதுலேருந்தே காசு ஆட்டாங்க போட்டு போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு இருக்கேன். இப்படி இங்கே எடுப்போம், அங்கே போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்துருவோம். ஐஸ்கிரீம் காரன் அங்கனே இருப்பார். ஆமாம்ல. அதனால சின்ன வயசில் அந்த மாதிரி ஸ்டேட்டெல்லாம் சேமியா ஐஸு, ஜவ்வரிசி ஐஸு, இப்போ கோன் ஐஸு, சும்மா ஜவ்வரிசி இருக்கு. ரைட்டு. வாங்க. அண்ணே வேற என்ன கலர்னு இருக்குதுல? டபுள் கலர் சேமியா ஐஸ். ஜவ்வரிசி இருக்குமா? இது ஜவ்வரிசியோ? இல்லை சேமியாவே கொடுங்க. இன்னொரு சேமியா உங்களுக்கு அம்மாச்சி? எனக்கு வேணாம்ப்பா. உனக்கு சேமியா வச்சுக்க, நான் ஜவ்வரிசி. நீங்கள் ஜவ்வரிசி வாங்கிக்கிறீங்களா? ஜவ்வரிசி எது நல்லா இருக்கும்? ஜவ்வரிசி நல்லா இருக்கும். ஜவ்வரிசி கொடுங்க. லாஸ்ட் அதுக்கு இது வரும்போது நல்லா இருக்கும். நல்லா உருண்டை உருண்டை. அப்போ இது நல்லா இருக்காதானே? அப்போ எனக்கு கொடுத்துட்டீங்களா? இது நல்லா இருக்கு. நான் கூடுதல் சாப்பிட்டு இது ஜவ்வரிசி. அவர் எது சாப்பிட்டாரோ அது உங்களுக்கு கொடுக்குறேன். அண்ணனே சொல்கிறார் கூடுதலாக அதுதான் சாப்பிட்ருக்கேன்னா நம்ம சொசம்லாம் வாங்கி நம்ம சாப்பிட்டு லாஸ்ட் வரும்ல. ஆமாம் அது கடிச்சு தின்னா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். நல்லா கடுக்குன்னு. எவ்வளோண்ணே? வந்து 10 ரூபா. 20 ரூபா. நீங்கள் சார் எனக்கு அலெக்ஸா உனக்கு ஐஸ் கரண்ணா அதிகமாக கொடுக்குறேண்ணே. 100 ரூபா. இந்தாங்க. 10 ரூபா நல்லா. ரைட்டு. இதுதான் கிராமத்தில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய தரமான ஐஸ்கிரீம். இன்னைக்கு என்ன ஐபாக்கோ அது இதுன்னு வந்துருக்கு. பிராண்ட் நேம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் சொல்லிக்கலாம். இன்றைக்கி எவ்வளோதான் லேட்டஸ்ட் ஐஸ்கிரீம் இருந்தாலும் இதுக்கு ஈடு வராது. நீங்கள் எல்லாம் சாப்பிட்டவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள். கிருஷ்ணா ஐஸ்கிரீம். ஆஹா சூப்பர். விக்ரமங்கலம். ஆஹா ஸ்ரீ கிருஷ்ணா ஐஸ்கிரீம் விக்ரமங்கலம். மறந்துடாதீங்க. தேங்க்யூண்ணே. தேங்க்ஸ்ண்ணா. ஸோ நம்ம ஒரு கோயிலுக்குன்னு வந்தாலே இது ஒரு பெரிய ஒரு ஜாலியான மொமெண்ட்டு. வந்தோமா, நான் சொந்த பந்தத்தை பார்த்தோமா, கறி சோறு திண்டோமா, அப்புறம் இப்படி ஐஸ்கிரீம் வாங்கி திண்டோமா, அப்படியே ஜாலியாக ஒரு டான்ஸ் ஜாலியாக ஒரு டான்ஸை போட்டோமான போது ஒரு நல்ல ஒரு ஃபன்னான மொமெண்ட்டு. ஒரு கவலையெல்லாம் மறந்து இருக்கிற கொஞ்ச நேரம். ஆமாம், எல்லா கவலையும் மறந்து இருக்கிறதுக்கான ஒரு நேரம். அதனால இந்த கோயில் எனக்கு ரொம்ப எமோஷனல். நிறைய விஷயங்கள் வந்து என் லைஃப்பில் நடந்திருக்கு. ஸோ அது நிறைய மெமரிஸும் இங்கே நிறைய எனக்கு இருக்கும். அது வந்து சில விஷயங்கள் சொல்ல முடியாது, சில விஷயம் ரொம்ப அப்படியே மெமரிஸாக வச்சு நான் அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது இல்லை இந்த இடத்துக்கு வரும்போது அந்த ஒரு வாட்டியும் எனக்கு ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும். கோயில்னா வந்து பார்த்திங்கன்னா பெரிய கோபுரம் பெரிய இதெல்லாம் இல்லை, காட்டுக்குள்ளே இது கோயில் இருக்கிறது தான் கோயில். ஆனால் நல்லா மனசு நிறைஞ்சிருக்கும். இந்த பக்கம் முதல்ல குளம் பக்கம் மதுரை வந்தீங்கன்னா கருமாத்தூர் உசிலம்பட்டி பக்கம் போகிறவங்க இந்த பக்கம் வந்து பாட்டு போங்க. அது ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி. அந்த பக்கம் பெரிய கம்மா சூப்பராக இருக்கும். அது ரொம்ப அழகான ஒரு இடம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே வந்தீங்கன்னா நிறைய அத்தை பொண்ணெல்லாம் பார்க்கலாம். இந்த மாதிரி மாமாவே கரெக்ட் பண்ணிட்டு போகலாம். என்ன மாதிரி கண்டிப்பாக அது மாதிரி நிறையா இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இது வந்து ஒன் ஆஃப் த கோயில், மை ஃபேவரட் கோயில். ஸோ அந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது, நான் காமிக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் மானியமா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டபுள் கலர் சேமியா ஐஸ். பெல் பட்டன் தட்டினா வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வரும். பாய்.